2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தா முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்மா தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி, வீரசதி ராங்கம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் மணிகண்டராஜ ஐயா வணங்கி வாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார பலன், மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம கோச்சார பலனை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஒரு மனிதன் பிறந்தால் எப்படி நம்ம ஒரு அந்த நாள், மாதம், வருடத்தை நேரம் கொண்டு நம்ம எப்படி ஒரு ஜாதகத்தை அமைச்சு ராசி நவாம்சம் வச்சு பலனை சொல்கிறோமோ, அதுபோல தான் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஜூலை மாதத்தில் உண்டான 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உண்டான கோச்சார ரீதியாக வரக்கூடிய மிதுனராசி வரக்கூடிய பலன். ஓகேங்களா? அவங்களுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இதுதான் மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன். ஓகேங்களா? ரைட். இதை வச்சு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஓகே. மிதுனராசி நேயர்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? அதாவது ஜாலியாக இருப்பாங்க, அதாவது விளையாட்டில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? எதையும் மூளை செலுத்தி அவங்க விளையாடக்கூடிய திறன், யுக்தி இருக்கும். எதில் தந்திரமாக போகணும், எதில் எகிரணும், எதில் எகரக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே நிலைமைக்கு தகுந்த மாதிரி லெவல் பண்ணி போய்க்குவாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கனாக்கா வேகத்தால் வேகம், விவேகத்தை விவேகம், இந்த மாதிரி அமைப்பில் போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. எப்பயும் நகைச்சுவை, மிமிக்ரி, இந்த மாதிரி செயல்திறன் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவங்கள்ட்ட இருக்குமான இருக்கக்கூடிய டாட் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இன்னும் எவ்வளோ சொல்லலாம், பலனு போல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு வருவேன். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா மிதுனராசி நேயர்கள் பார்த்திங்கனாக்கா யாருங்க அதிபதி? அப்போ புதன் தான் அதிபதி. ஓகேங்களா? அப்போ புதன் பார்த்திங்கன்னா 1 கூடையவன் 4 கூடையவன் அவர் தான் அதிபதி வராரு. அப்போ 1 கூடையவன் எங்கே இருக்கிறாரு? ராசிநாத அதிபதி. அப்போ தன் ஸ்தானத்துக்கு பார்த்திங்கனாக்கா 2ல் கடகத்தில் சுக்கிரனோடு இருக்கார். ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் யார்? இந்த ராசிக்கு 5 கூடையவர், 12 கூடையவர். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. இப்போ பார்த்திங்கனாக்கா அப்போ சுக்கிரனோட 4 கூடையவர் கன்னி புதன் பார்த்திங்கனாக்கா தன் ஸ்தானத்துக்கு 11ல், ராசிக்கு 2ல், கடகத்தில் இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. ரெண்டுமே புதன் தான். அவர் மிதன புதன் தன் ஸ்தானத்துக்கு 2ல், கன்னி புதன் தன் ஸ்தானத்துக்கு 11ல். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் சுயசாதத்தில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக, அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம தாயாரை பற்றி அதிகமாக பேசுவோம். நம்ம படிக்கிற இளைஞர்கள் இருந்தால் படிப்பை பற்றி, அவங்களோட சப்ஜெக்டை பற்றி நிறைய பேசுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இதை பற்றி அதோட எண்ணங்களை பற்றி செலுத்துவாங்க. ஓகேங்களா? சிலர் உடல்நிலை, இந்த மாதிரி அமைப்புகளை பற்றி பேசக்கூடிய தருணமாக அந்த மாதங்கள் அமையும். அதுக்கு பார்த்திங்கனாக்கா வண்டி வாகனத்து மூலியமாக, தாயார் மூலியமாக, ஓகேங்களா, இது மூலிமா நம்ம லாபத்தை பெறக்கூடியதும், அதுக்குண்டான ஏற்பாடு, அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும், அதுக்குண்டான செயல்பாடுகளும் நடக்கும். அப்படின்னா அது நடக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் நடக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை தான் இது கொடுக்கும். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ நான் 4ஆம் இடத்துல கேதுனால பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன தான் நம்ம மைண்ட் இருந்த இது மாதிரி ஒரு பயங்கிறது மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாத்துலேயும் ஒரு நெளிவு சுழிவுகளோடு போய்க்கணும். அப்போ தாய்க்கு ஒரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஒரு மனநிலை கொஞ்சம் கொலப்ரேஷன் இருக்குதுன்னா கேட்டாங்க. இப்போ ஒரு பெருமாள் கோயில், சித்திரை கோயில், ஒரு முருகர் கோயில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கூட தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த 2ஆம் இடத்துல அந்த பலனை சொல்லிடுவோம். அந்த 2ஆம் இடத்துல பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5 கூடையவன் தன் சாணத்துக்கு பார்த்திங்கன்னா 10ல், ராசிக்கு 2ல் இருக்கார். இல்லைங்களா? ரைட்டு. ஓகே. அதே மாதிரி 12 கோடி சுக்கிர பகவான், ரிஷப சுக்கிரன் பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 2ல் புதனோடு இணைஞ்சிருக்கார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு பார்த்திங்கனாக்கா அது குழந்தைங்களோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிறைவேறத்துக்கு உண்டான கொஞ்சம் விரைய செலவு, சுப விரயம்லாம் குழந்தைங்களுக்கு உண்டான சுப விரயம், சுப செலவில் வரும். அதாவது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டம், இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அளவில் அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காதல் திருமணம், இந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடிய ஒரு டாட் இருக்குது. நீங்கள் அதில் மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக லெவலாக இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த ஜோதிடம் பண்ணுறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்க, ஓகேங்களா, எப்போ பார்த்திங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க, அதே தொழிலாக பண்ணுறவங்க, இதே வருமானத்தை நாட்டிருக்கிறவங்க, இது மூலியமாக செயல்திறனை காட்டுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு அளவுக்கு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க, இது எல்லாம் அமைப்பில் பார்த்திங்கனாக்கா அது மூலிமா நல்லா வருவாய், நல்ல திறன் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அந்த 2ஆவது அந்த 5க்கு வந்துட்டார். அப்போ அது பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த துறையில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம், இந்த மாதங்களில் நல்ல சிறப்பான அமைப்பில் இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு பயணங்கள், அதுக்கு உண்டான ஒரு விரயங்கள், அது கூட எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அது கிடைக்கக்கூடிய டாட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 6 கூடையவன் 11 கூடையவன். ஓகேங்களா? செவ்வாய் பகவான். அப்போ அது 6 கூடையும் 11 கூடையும் யாருங்க? செவ்வாய் பகவான் யார்?
அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 கோடி வந்து விருச்சிக செவ்வாய், 11 கோடி பார்த்திங்கன்னா மேஷ செவ்வாய். ஓகேங்களா. அப்போ அந்த 6 கோடி செவ்வாய் பார்த்திங்கன்னா தன்சாந்துக்கு 7 ராசிக்கு 12 ரிஷபத்தில் உட்காந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 11 கோடியும் அவரே தான், அதாவது மேஷ செவ்வாய். ஓகேங்களா. அவர் அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஒரு மருத்துவம் வச்சுருக்கிறவங்க, ஓகேங்களா, இவங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஓகேங்களா. லாபாதிபதி 12லேருந்து பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தங்க, அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஊர் விட்டு ஊர் ஆன்லைன், அதாவது மெடிக்கல் ஷாப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஒரு மருத்துவம் பார்க்குறோம், ஆன்லைனில் மெடிக்கல் ஷாப் மருந்து சப்ளை பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போலீஸ் துறையில், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற துறையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இராணுவத்துறை, இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் அவங்க பயணிக்கிறனால பார்த்திங்கனாக்கா ஊர் விட்டு ஊர் பயணி அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பான வரனா சிறப்பான ஒரு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய சிறப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்களை போட்டு வேலை செய்கிறவங்க, ஒரு கமிஷன் தொழில் வச்சு நடத்துகிறவங்க, இவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த சர்வீஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லோன் எடுக்கிறோம், லோன் அப்ளை பண்ணுறோம், அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் லோன் அப்ளை பண்ண நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இருக்கிற லோன் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அது 11 கோடி சார்ந்து 12 பேர் 6ஆம் இடத்தை பார்க்கறனால பார்த்திங்கனாக்கா, அதாவது உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் போராட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அப்போ வெளியூர், வெளி மாவட்டத்தில் இந்த மாதிரி மாவட்ட துறை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இல்லை அந்த தொடர்பில் நாம் இங்கேருந்து தொடர்பு கொண்டனாலும் நம்மளுக்கு ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அப்போ தாய் மாமன், வளர்ப்பு தாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் புதுசாக நம்ம வேலைக்கு போகிறோம், புதுசாக ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், புதுசாக நம்ம ஒரு அமைப்பு போகிறோம் அப்படிங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வருவாயோடு சிறப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்ததுன்னா 7 கோடி 10 கோடிவன். அப்போ 7 கோடி 10 கோடி யார்? குரு பகவான். அப்போ அந்த ராசி பார்த்திங்கன்னா பாதகாதிபதி. ஓகேங்களா. பாதகாதிபதி வந்து தர்மகாதிபதி தொழில்காரங்க. ஓகேங்களா. ரைட், ஓகே. அப்போ பாதகாதிபதி ஆகிய குரு பகவான் தனுசு குரு என்ன பண்ணுறாருங்க, தனுசாந்துக்கு 6ல் போய் ராசிக்கு 12ல் போய் பயணிக்கிறார். ஓகேங்களா. அப்போ 6 கோடி செவ்வாயோடு பயணிக்கிறார். அப்போ 10 கோடி வந்து மீன செவ்வாய் பார்த்திங்கன்னா தனுசாந்துக்கு 3ல் ராசிக்கு 12ல் பயணிக்கிறார். ஓகேங்களா. பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரத்தத்துவ அமைப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாங்க, ஐயா ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அமைப்புகள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். கூட்டு தொழில் இந்த மாதிரி அமைப்பை பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். சமூகத்தில் முக்கியமான பிரமுகர்கிட்ட பார்த்திங்கனாக்கா நாம் பார்த்து கொஞ்சம் பொறுப்போ நிதானத்தோடு கையாளணும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கூட்டாக தொழில் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருக்கணும். அதாவது வெளியூரில் பண்ணாலும் சரி, வெளி மாவட்டம் எந்த இப்போ உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டம் எப்படி பண்ணாலும் சரி, எந்த அமைப்பில் பண்ணாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது கொஞ்சம் உஷாராக அமைப்பாக தான் இருக்கணும். ஓகேங்களா. இதே வண்டி வாகனம் இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, வண்டி வாகனத்தை தொழிலாக பண்ணுறாங்க, வண்டி வாகனத்தை ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறவங்க, அவங்களாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தாமதத்தோடு தாமதம் கொடுக்கும்போது தவிர நஷ்டம் கொடுக்காது. அதே மாதிரி ரயிலில் பயணம் செஞ்சு ஒரு தொழில் போகிற லைனுக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா நல்லாவே இருக்கும். அவங்களாம் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இப்போ கனரக வாகன வண்டியில் ஒரு தொழில் போகிறோம், அதில் கனரக வாகனத்தை தொழிலாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக பிரச்சனை வராது. அதை கொஞ்சம் உஷாராக இருந்தால் போது தாமதத்தை கொடுக்கும்போது தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 8 கோடி 9 கோடி யார்? இந்த ராசிக்கு 8 கோடி பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் மகர சனி, 9 கோடி கும்ப சனி. அப்போ 8 கோடி பார்த்து தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 9 பார்த்திங்கனாக்கா கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்கரமாகிறார். ஓகேங்களா. அவர் என்ன புரட்டாதி சாரத்தை தான் வக்கரமாகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 கோடி 10 கோடி சாரத்தை தான் வக்கரமாகி பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா. ரைட், ஓகே. இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவர் தான் பாக்கியாதிபதி. ஓகேங்களா. ரைட், ஓகே. அப்போ பாக்கியாதிபதி வக்கரமாகும் போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நாம் பெறக்கூடிய பாக்கியங்கள், பூர்வ புண்ணியம் இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கை கொடுக்கும். கொஞ்சம் எதிர்பார்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும். நம்ம அசால்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊருக்குள்ள தர்மகர்த்தா, காரியகர்த்தா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, அதாவது அறக்கட்டளை தொடர்பு இருக்கிறவங்க, ஊர் பொறுப்பு, அதாவது ஊருக்குள்ளே ஒரு பொது காரியத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், கொஞ்சம் ஏதோ ஒரு சுணக்கத்தை கொடுக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நன்மை, பெருசாக கரெக்டாக நன்மை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு காலேஜ், ஒரு பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறவங்க, ஒரு PhD படிக்கிறவங்களும் சரி, அந்த படிப்பு உண்டான ஒரு கல்லூரியும் சரி, இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிலை தடுமாறி ப்ளஸ் கொடுக்குங்க. ஓகேங்களா. ரைட், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்க தொடர்பில் போகிறவங்களுக்கு வந்து கல்லூரி, PhD எல்லாமே நல்லா இருக்குங்க. தனிப்பட்ட முறை படிக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக கரெக்டாக தான் படிக்கணும். ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 3 கோடி சொல்லாமல் விட்டேன். இப்போ 3 கோடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா தனுசு 3 கோடி யார்? இந்த மிதன ராசிக்கு சூரியன். ஓகேங்களா. சூரிய பகவான். அப்போ 3 கோடி தனுசாந்து 11ல் ராசியில் அமர்ந்திருக்கார். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிறு பயணம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ வீரியமாக செயல்படுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க, கொஞ்சம் முயற்சியாக இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தா விளையாட்டுத்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக வெற்றி காணக்கூடிய அமைப்பில் இருக்கும். உங்களோட பொருளாதாரம், உங்களோட செயல்திறன் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணி
ஒரு எஃபர்ட் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல முறை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கூடவே வந்து சொல்லியாச்சு. ஏதோ அந்த ஒரு பாயிண்ட் விட்டாச்சு. அதனால் மறுபடியும் அதை பிடிக்கிறேன். 5 கூட தனிச்சானு 10ல் புதனோட 1 கூட 4 கூட புதனோட இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காது திருமணம்லாம் சொல்லியாச்சு. அப்போ பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, பூர்வீகத்தோட இடத்துலேருந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆதாயம் தேடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ பூர்வீக தொடர்பில் உள்ள நம்மளுக்கு ஒரு அமைப்பு, வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு சிறப்பளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கு உண்டான 2024 ஜூலை மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு கோச்சார பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன். ஓகேங்களா? இதுதாங்க பலன். ஓகேங்களா? இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறோம். இது பிடிச்சிருந்துனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கராத்தே முனிப்பன் திருக்கோள் சேனலுக்கு, ஜோதிட சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து ஊக்கத்தை கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அதாவது உங்களுக்கு இந்த பலன் பிடிச்சிருக்கு நான் மனதாக நம்புகிறேன். நான் பார்த்து நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஆலயம் வச்சுருக்கோம். நம்ம வந்து நாமக்கல் மாவட்டம் பொம்பராப்பாளையம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது கட்டில் பார்த்தீங்கன்னா கலினூருங்கிற இடத்துல தான் நம்மளோட ஆலயம் இருக்குது. வீரசித்தநாகம்ம திருக்கோயில் சேவை அறக்கட்டளை ட்ரஸ்ட் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா வீரசித்தநாகம்ம கராத்தே மூலிமா பெரியாண்டிச்சம்மன் சாமி கொடுத்து புத்துமறை மணிவண்ணம்மா இந்த மாதிரி பல சாமிகள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் எல்லாம் ஊர் மக்களும் சரி பக்கத்துலையும் சரி நம்ம மட்டும் எதாவது நம்ம வந்து ஜோதிடம் பார்க்கறதுனாலும் சரி, கருத்துக்கு எதாவது ஆலோசனை கேட்கலாம் சரி, இதெல்லாம் நம்ம கேட்டு தான் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தா அனைவரும் வந்து அன்னதானம், அனைவருக்கும் அன்னதானம் உண்டு, தேநீர் டீ உண்டு, அதாவது தேநீர் உண்டு. ஓகேங்களா? அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது. வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான இடம் அது இல்லாமல் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நைட் இரவு நேரம் தங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைங்க. பகல் வரவங்களும் தங்கிக்கலாம், அது தங்கிட்டு அப்படி போகலாங்க, அவ்வளோதான். ரைட், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கரம் பார்க்குறோம், சோழி பிரசனை பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அருள்வாக்கு சித்தர் நாகம்மா அருள் பெற்ற கிருஷ்ணன் குருஜி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிறப்பாக அதை பிரச்சனை பார்த்து பலன் சொல்லுவாருங்க. பின்னி சூனி செய்வன் கூட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தால் தொழில் மூலங்கள் எதாக இருந்தால் அதுலேயும் பரிகாரங்களே பார்த்து சொல்லுவார். அதுபோல் நீ செஞ்சு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் நீங்கள் வரக்கூடிய ஓரை பிரசன்னம் இது உங்களை நடைமுறை செய்கை முறையெல்லாம் வச்சு நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இருக்குது அப்போ சொல்லி பின்னீசம் செய்வன் கூட அனைத்தும் நான் ஜோதிட மூலியமாகவும் நான் சிறப்பான முறையில் அதுக்கு உண்டான பரிகாரம் நிவர்த்திகள் கண்டு சொல்லக்கூடிய அளவில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஒரு பிரார்த்தம் இருந்தால் நீங்கள் நம்மளோட அணுகக்கூடிய ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னாக்கா நம்ம வந்து கோயில் வெளியே போவோம், 10 மணி வெளியே போவோம், ஏதோ ஒரு பக்கம் நம்ம சுற்றுப்பயணத்தில் இருக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்லைனில் ஜாதகமும் சரி நேர்முகமும் சரிங்க. இன்றைக்கி சொன்னால் நான் 2 மணி கழிச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடனே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் இல்லை. அது மாதிரி பார்த்து இப்போ பார்க்கணும் ஒரு லக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம எதாவது இதெல்லாம் இவ்வளோ பிஸியாக தான் போகிறோம் அப்படின்னாக்கா ஏதோ பல பேருக்கு நம்ம நன்மைகள் போய் சேரட்டுமே அப்படின்னு தான். அதுதான் அதிகமாக நம்ம ஆலயத்தில் உள்ள சாமிலாம் ஸ்பீடான சாமி, சக்தி உள்ள சாமிங்க. நீங்கள் கராத்தே முனிப்பன் பெரியாண்டிச்சம்மன் உங்களுக்கு இஷ்டப்பட்ட சாமி எது உங்களுக்கு மனசில் படுத்து நீங்கள் விரும்பி வணங்குங்க, வேண்டுதலை வைங்க, பிரார்த்தனை பண்ணிங்க. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் நடத்தி கொடுப்பாங்க. அது உடனே நீங்கள் பிரார்த்தனை வந்து நேர்முகம் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. சரி, இதுதான் நம்மளோட அமைப்புகள். இதுதான். சரி, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல், எம்ஏ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.